ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் தான் நம்ம இன்றைக்கி எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். சரி வாங்க, எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு blank ஒர்க் புக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு காலமோட வித் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சர்டன் காலம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபார்மட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஹோம் டேபிளில் இருக்க ஃபார்மட் ஆப்ஷனில் நமக்கு காலம் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு 5 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ திருப்பி ஃபஸ்ட் நம்ம டைட்டில் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு 2 rows வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரோ நான் ஃபஸ்ட்டு மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் சர்டன் வித் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அது வரையும் சூஸ் பண்ணி மர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ரோவும் மர்ஜ் பண்ணிக்கிறேன். மர்ஜ் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்மளோட மைக்ரோடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ரோவில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட கம்பெனியோட நேம் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ரோவில் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்னு போட்டுக்கலாம், இல்லை எம்ப்ளாயி ரெஜிஸ்டர்ஸ்னு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்னும் போட்டுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம காலமில் வந்து டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன மந்த்துக்கு வந்து போட போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்ச்சில் இருக்கோம் இல்லைங்களா, ஸோ அப்போ மார்ச் மந்த்தை எடுத்துகிட்டு இங்கே மார்ச் 2022 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ மார்ச் 2022 ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து 1லேருந்து 31 வரைக்கும் இல்லைங்களா. ஸோ ஸ்டார்டிங் டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும், நமக்கு 31 வரைக்கும் ட்ராக் பண்ணி ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சீரியல் நம்பரும் நேமும் கொடுத்துட்டு என்ட்ரி போட்டுக்க போகிறோம். ஸோ சேம் சீரியல் நம்பரும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கவுண்ட் எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சீக்வன்ஸாக வரும். இப்போ நேம் காலமில் ரேண்டமாக நம்ம நேமை டைப் பண்ணிக்கலாம். நேம் டைப் பண்ணதுக்கப்புறமா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பி காலமையும் சி காலமையும் சென்டரில் வைக்கிறப்ப ஒரு கர்சர் காமிக்கும். அந்த கர்சரை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காலம் வித் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டபுள் கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட்டு மேலே போங்க, ஒரு டபுள் கிளிக் கொடுங்க, அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ டேஸ் கொடுக்கறதுக்கு மார்ச் ஸ்டார்டிங் டேட் வந்து டியூஸ்டேயில் ஸ்டார்ட் ஆனதுனால டியூஸ்டே டு 31 எண்டு வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணி ஆட்டோ ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கலர் ஜஸ்ட் கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணிவிடுவோம். நம்ம என்னென்ன ஃபீல்டு கொடுத்துருக்கோன்றதை வந்து கிளியராக நமக்கு வியூவில் காமிக்கும். ஸோ இதுக்கு வந்து ப்ளூ கொடுத்துட்றேன். ஸோ நம்ம என்ன டிசைட் பண்ணுறோமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், என்னென்ன காலம் என்னென்ன ரோஸ் அப்படி சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கலர்ஸ் வந்து வேரியேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு க்ரீன் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைட்டில் பார்ட் முடித்தாச்சு. ஸோ இது கலர் க்ரீன் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கணுன்னா மோர் கலர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உள்ளே இருக்க செல்லை வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்காக நான் பி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பி டினோட்ஸ் ப்ரெசன்ட் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம ஆட்டோ ஃபில்லில் ட்ராக் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஸோ அதை சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ சண்டேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெட் கலரில் ஹைலைட் பண்ண போகிறோம். ஏன்னா சண்டேஸ் வந்து நமக்கு வந்து ஹாலிடே இல்லையா. ஸோ அதை ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறதுக்காக நம்ம ஹெச்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதை ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா வீக்கும் அதே மாதிரி சண்டேஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஹைலைட் ஆகிருக்கிறது எல்லாமே ஹாலிடேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்டர் கொடுத்துட்றேன். டேபிள் பார்டர் கொடுக்குறப்ப நம்மளோட லுக் வந்து பார்க்குறதுக்கு வியூ கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்சண்ட் அப்படிங்கிற ஏன் டினோட் பண்ணிவிட்டு சம் ஆஃப் த செல்லை வந்து ரேண்டமாக நான் ஏன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபேக் அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஏதோ ஒரு செல் யூஸ் பண்ணி ஏன் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த லாஸ்ட்டு 3 காலம்ஸ் பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசன்ட், நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்சன்ட்,
நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் இதை கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்திங்கன்னா கவுண்ட் இஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்கோமோ அதை கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பீன்னு கொடுத்தா ஹவு மச் ப்ரெசண்ட்டுன்னு வந்துடும், ஏன்னு கொடுத்தா எவ்வளோ ஆப்சண்ட்டுன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ லாஸ்ட்டு நம்ம பிளாங்காக விட்டுருக்க காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபீல்டு நேம் டைப் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் ஹைலைட்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் கலர் நமக்கு கிடச்சிரும். ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு காலமில் நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட் டைப் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு லைனில் வச்சுட்டு செகண்ட் லைனில் வந்து ப்ரெசென்ட்னு வைக்கிறோம். ஸோ எப்படி நம்ம செகண்ட் லைனுக்கு டைப் பண்ண முடியும், என்ட்ரு கொடுத்தோன்னா அடுத்த செல்லுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரேப் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருப்போம். பட் அதை விட பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு நம்ம லைனில் டைப் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் என்டர் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நான் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து செகண்ட் லைனில் டைப் பண்ணேன். ஈவன் இப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லைன் நான் கொடுக்காம டைப் பண்ணிட்டேன். அதை வந்து நான் எடிட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே என்ன பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணுவோம். ஆனால் டபுள் கிளிக் பண்ணாமே நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது எடிட் மோடில் ஆன் ஆகிடும். தென் நம்ம எங்கே எடிட் பண்ணோமோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஆல்ட் என்ட்ரு கொடுத்திங்கன்னா எடிட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கவுண்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ண சொல்லுது இல்லைங்களா, அப்போ வந்து நம்மளோட டேஸ் ஸ்டார்டிங் டே ஃபஸ்ட்டிலேருந்து 31st டே வரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா க்ரைட்டீரியாவில் வந்து P அப்படிங்கிறத டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த க்ரைட்டீரியா படி நமக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றதை செக் பண்ணி நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துரும். ஸோ அதை நம்ம டபுள் டேப் கார்னரில் வச்சு நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் தெரியும், அதில் டபுள் டேப் கொடுத்திங்கன்னா ஆட்டோஃபில் வந்துடும். ஸோ ஈச் டைம் நம்ம ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் காலம்லேயும் சேம் அதே ஃபார்முலா, பட் இந்த வாட்டி நம்மளோட க்ரைட்டீரியா வந்து ஆப்சண்ட் அப்படிங்கிறதுனால டபுள் கோட்ஸில் ஏன்னு போட்டுக்க போகிறோம். க்ரைட்டீரியாவில் போட்டுட்டு சேம் அதே மாதிரி இங்கேயும் ஆட்டோஃபில் கார்னரில் வச்சிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ். ஸோ இதுக்கும் அதே தான், நம்ம கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் ஹாலிடே ஹெச்ன்னு கொடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் வந்து கவுண்ட் பண்ணிடலாம். சேம் இதுக்கும் நம்ம கார்னரில் வச்சுட்டு டபுள் டேப் பண்ணுறப்ப ஆட்டோஃபில் ஆகிடும் ஃபார்முலா. இப்போ நம்ம 4 days கரெக்டாக வந்திருக்கோம் நமக்கு. சரி, இப்போ ஆப்சண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனில் டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக பீன் இருக்கும், அதை ஏன்னு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எங்கெல்லாம் ஏ இருக்கோ அந்த செல் மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஓவரால் ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் ஏ அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுது, பி அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு வியூ கரெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபீல்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஃபார்மெட்டை என்ன சைஸில் வேணுமோ ஃபாண்ட் வச்சுட்டு என்ன ஃபார்மெட் வேணுமோ வச்சுட்டு போல்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் மட்டும் க்ரோ பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் சைஸ். ஓகே, இப்போ வந்து இங்கே கீழே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 columns நான் இதில் செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணி சேம் 3 rows எடுத்துக்கிறேன், அதே மாதிரி மர்ஜ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அங்கே ஏபிஹெச்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது என்ன டினோட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கீழே ஒரு வேல்யூவாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி போடுறப்ப யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக அவங்க அனலைஸ் பண்ண முடியும் டேட்டாஸ் என்னென்ன டினோட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ப்ரெசென்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு அங்கே பி வேல்யூ வந்து பிளாக்ல ஹைலைட் ஆயிருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஆப்சென்ட் அப்படிங்கிறப்ப ஏ வந்து ரெட்டில் ஹைலைட் ஆயிருக்கு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹாலிடே அப்படிங்கிறது ஹெச்சில் நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம், அதை ஷேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் சேம் அதே ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்சென்ட் அப்படிங்கிற வேல்யூவை ஏ மாதிரியே நம்ம வர வைக்கிறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த ஷேடிங் யூஸ் பண்ணியும் நீங்கள் கொண்டு வர முடியும். பட் ஆனால் அது வந்து நமக்கு டபுள் ஒர்க்கு. ஷேடிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிங்க்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலரே ரெட்டில் வைக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம அந்த ஏவை செல்லை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறப்ப சேம் அதே ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹாலிடேக்கு வந்து நம்ம இங்கே என்ன
ஃபார்மேட் வச்சுருக்குமோ அதே கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஷேடிங் யூஸ் பண்ணியும் கொடுத்துக்க முடியும். ஜஸ்ட் ஷேடிங் போங்க, ரெட் கலர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹைலைட் ஆகிடும். ஸோ இப்போ இதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உள்ள நீங்கள் கிளிக் பண்ணி சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் க்ரோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டாஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ P denotes present, A denotes absent and H denotes holidays. இன்னும் நம்ம இந்த ஒயிட்டில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷேடிங் கொடுக்கறதுக்காக திருப்பி நான் ஷேடிங் ஆப்ஷன் போயிட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா வந்து நமக்கு கிளியரான வியூவில் கிடைக்கும். ஸோ கிளியராக வியூ கிடைக்கிறப்ப நமக்கு வந்து பார்க்குறதுக்கு டேபிள் நல்லாயிருக்கும். நீங்கள் டார்க் கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேட்டாஸ் ஹைட் ஆகும். ஸோ அது வந்து பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஆப்சண்ட்டை வந்து ஹைலைட் பண்ண மாதிரி ப்ரெசென்ட்டை ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி ஹைலைட் ஆப்ஷனில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா ஆப்சண்ட்டு, இந்த வாட்டி நீங்கள் ஹைலைட் பண்ணுறப்ப க்ரீன் கலர் கூட நீங்கள் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதில் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதாங்க ஃபைனல் செஷன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.